இன்னைக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்க மாட்டார் சார்னா, நீ குழந்தை. என்னடா பிரசன்ஸ், அது இருந்தாலும் இல்லாட்டினாலும் வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்கள் அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருப்பார் என்றால் அவர் உண்மையுள்ள தேவன். என் மத்தியில் அவர் இருக்கிறார். எல்லாருமே தான் நம்புறாங்க. எவ்ரிபடி they believe Isaiah 35. எல்லாரையும் நம்புறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா பிரச்சனை எங்கன்னா, இது எப்ப நடக்கும் அப்படின்றதுல தான் இப்ப பிரச்சனை. ஆனா கிறிஸ்தவ மறுமையை பத்தியே பேசிடுச்சு. அதனால இம்மையிலே நம்ம ஜெயிக்கல. ஆனா வேதம், ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகளும் இம்மையிலே நீ பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பேசுகிறார்கள். என்றைக்கு நீ இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறியோ, அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் இது வரப்போகுது. உன் முக்காடு என்ன செய்யும் போது, விலகும் போது வேற எல்லாம் வாழ்க்கை நடக்கும். Praise God. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லோரும் நான் வாழ்த்து அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. எல்லா மதங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், எல்லா மதங்களில் உள்ளவர்களும் கோயிலுக்கு போய் அவன் தான் சாமிகிட்ட பேசிட்டு வருவான். ஆனால் இங்கு தான் சாமி நம்மள்கிட்ட பேசுகிறார். கைத்தட்டுங்க. ஆமென். பிரைஸ் காட். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சாமியை பார்த்து பேசிட்டு போகிற ஒரு இடம் கிடையாது. நம்ம கோயில் வித்தியாசமான ஒரு கோயில். இங்கே நம்ம சாமிகிட்ட பேசுகிற இல்லை, சாமியே நம்மள்கிட்ட. கைத்தட்டுங்க. ஆமென். பிரைஸ் காட். அதனால தான் வாரந்தோறும் பாருங்கள் சபைகளில் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. இது திருவிழா கூடுகிற கூட்டம் அல்ல, எப்போதும். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு பேசுகிறார். எவ்வளோ பேர் இருந்தால் பேசுகிறார்? 2 பேர் 3 பேர் இருந்தாலே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆகவே அன்புக்குரியவர்களே, கர்த்தர் எல்லோரும் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு சூழ்நிலைகள் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். யோவான் சான்ட்ட கேட்டாங்க, நீங்கள் அழுதுகிட்டே அழுது பிரசங்கம் பண்ணி எரேமியாவா, இல்லை நீங்கள் ப்ராஃபட்டா, இல்லை மேசியாவா? ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டாங்க தெரியுமா? இவ்வளோ பர்சனாலிட்டி அவன்கிட்ட இருந்துச்சு. ஏசுனார் சொன்னீங்க எரேமியாவா, இல்லை நீங்கள் ப்ராஃபட்டா, இல்லை மேசியா? 1000 கேள்வி கேட்டாங்க. உங்களை பார்த்து 10 கேள்வி கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட வெர்சடைல் பர்சனாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அவன் சொன்னான், ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல, நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தமாக இருக்கிறேன். ஸோ எத்தையெல்லாம் ஆவியானவர் செய்ய சொல்கிறாரோ செய்யுங்க. 24 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் ஆவியானவர் நீங்கள் பழகிட்டிங்கன்னா நம்ம 1000 வருஷம் செய்கிறத அவர் ஒரு நாள் செய்து முடிக்க வைப்பார். அதனால் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு நல்ல ஊழியத்தில் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள், நல்ல நிலத்தில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ அநேகரை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தை நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தொடர்ந்து நாம் வார்த்தைகள் கடந்து செல்வோம். சாலிடாக நம்ம வேர்ட் ஆஃப் காடை தியானிச்சுட்டு அப்படியே கடந்து செல்வோம். தொடர்ந்து எங்களை உடைய நல்ல பாதையிலே நடத்தும். நீதிமானின் பாதை ராஜபாதை என்று சொன்னீர். எங்கள் பாதை அப்படித்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதை டிக்ளேர் பண்ணுகிறேன். என்னுடைய எல்லைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் என்னுடைய கிங்டமில், ஆண்டவரே நீங்கள் ரூல் பண்ணுற என்னுடைய கிங்டமில் வாழுகிற ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு வியூவர், ஒவ்வொரு சப்போர்ட்டரோட வாழ்க்கையின் பாதையும் அது ராஜ பாதையாகத்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையில் தேவன் மேலான காரியங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். புதன்கிழமை ஒரு அழகான ஒரு சூப்பர் நேச்சுரல் சர்வீஸில் ஒரு அழகான ஒரு செய்தியை ஒன்று பார்த்தோம். இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது என்னவென்றால் ஃபெய்த் when we cannot feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை, அந்த பிரசன்ஸில் நீங்கள் மூவ் ஆகக்கூடாது, ஃபெய்த்தில் தான் மூவ் ஆகணும். இதை சொல்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா தைரியம் தேவை.
ஏன்னா பிரசன்னம் என்பது ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ஸில் மூவ் பண்ணுறது செகண்ட் கிளாஸ் தான். ஆனால் ஃபெய்த்தில் மூவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கிளாஸ். என் வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்கள், 30 வருடங்கள் கழித்து இதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த 30 இயர்ஸில் எப்படி மூவ் ஆகணும்னு என்கிட்ட கேட்டால் ப்ரெசன்ஸில் தான் மூவ் ஆகணும்னு நான் சொல்லுவேன். இட் இஸ் அ க்ரோத் இல்லைன்னு நான் சொல்லலை. மைண்டில் மூவ் ஆகுறது சி கிளாஸ், ப்ரெசன்ஸில் மூவ் ஆகுறது பி கிளாஸ், ஃபெய்த்தில் மூவ் ஆகுறது ஏ கிளாஸ். ஆமென். ஸோ இந்த ஏ கிளாஸ் வந்து இட்ஸ் நாட் மூவ் பை அ ப்ரெசன்ஸ். ப்ரெசன்ஸில் மூவ் பண்ணுறது ஃபீலிங்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு தான் சமம். உங்கள் ஃபீலை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ஸை வந்து என்ன செய்கிறாரு? தேவன் கொடுக்குறாரு. ஆனால் குழந்தைகள் ப்ரெசன்ஸ்லே மூவ் பண்ணுறாங்க. ப்ரெசன்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் புத்திரர்கள் ஃபெய்த்தில் தான் மூவ் பண்ணுறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே என் பையன் அம்மா இருக்காங்களான்னு தடவி பார்க்குறான், இல்லாட்டி கட்டி பிடிச்சி தடவிட்டு தூங்குறான். அவங்க அம்மா வந்து பக்கத்தில் இருந்தால் தான் அவங்க இருக்கிறாங்கன்னு அவன் நம்புகிறான். ஆனால் கிச்சன்லேருந்து அழுகிறான், ஏன்னா அவன் ப்ரெசன்ஸில் மூவ் ஆகுறான். ஆனால் நான் ஃபெய்த்தில் மூவ் ஆகுறேன். வீட்டில் தான் எங்கேயோ இருக்கிறா, கைத்தட்டி வருதவ. ஸோ குழந்தை ப்ரெசன்ஸில் மூவ் ஆகுது, ஆனால் புத்திரன் ஃபெய்த்தில் மூவ் ஆகுறான். இன்னைக்கு காலையில் இந்த லைட் எனக்கு கிடைக்குது. எந்திரிச்ச உடனே நான் டீயை போட்டுன்றேன். அவன் என்ன சொல்கிறான்? டீ போடக்கூடாதுன்றான். நான் சர்ச்சுக்கு போகணுண்டா, விடுறா அப்படின்றேன். டீ வேணாம், டீ உனக்கு வேணாண்டா, எனக்கு வேணும், இப்படி விடுறியா இல்லையானா நோண்டுறான். அவன் ப்ரெசன்ஸ்லேயே இருக்கணும்னு விரும்புகிறான். நான் சொல்கிறேன், கிச்சன்லாண்டா இருக்காங்க, 2 நிமிஷம் மெதுவாக தூங்கினோன்னே டீ போட போடுறான். இவன் டக்குன்னு முழிச்சவன் ப்ரெசன்ஸ் இல்லைன்னு ஒன்று அழ ஆரம்பிச்சிடறான். நான் சொல்கிறேன், கிச்சன்லாண்டா இருக்காங்க, நான் அதை பிலீவ் பண்ண மாட்டேன்றான். திரும்ப வந்த பிறகு தான், அப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? அவரோட பிரச்சனமே இல்லை சார் இன்னைக்கு, அதனால் இன்னைக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்க மாட்டார் சார்னா, நீ குழந்தை. என்னடா பிரசன்ஸு? அது இருந்தாலும் இல்லாட்டினாலும் வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்கள் அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருப்பார் என்றால் அவர் உண்மையுள்ள தேவன். என் மத்தியில் அவர் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அப்படின்னு நீ மூவ் ஆவினா கொஞ்ச நேரத்தில் பிரசன்ஸ் ஒன்று அள்ளிரும், அது வேற விஷயம். ஆனா உன்னுடைய ஒவ்வொரு ஜெபமும் வல்லமையுள்ள ஜெபமா இருக்கும். So start move by faith, not by feeling, not by sight. இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நான் கொடுத்த செய்தியில தேவன் பேசின வார்த்தையில ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் நம்புறேன். இது என்ன இன்னொரு ரெல்முக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. இதுக்கு நான் ஒரு ப்ரோமோ கொடுக்குறேன். போய் புதன்கிழமை மெசேஜை கேளுங்க. How to walk? We walk by faith, not by presence. Amen. Praise God. Hallelujah. என் அன்புக்குரியவர்களே, ஸோ புதன்கிழமை அந்த செய்திப்பா நீங்கள் போய் கேளுங்க. வந்து ஜெபம் பண்ணும்போது ப்ரெசன்ஸை வச்சு ஜெபத்தோடைய பவரை கணக்கு பண்ணாங்க. வார்த்தை சொன்னால் அவர் உண்மையானவர், அவ்வளோதான். இன்றைக்கி நான் உணரலாம், உணராமல் இருக்கலாம். ஆனால் ஜெபம் கேட்டது உண்மை. ஸோ இதெல்லாம் போய் கேளுங்க, நல்லா கேட்டு கலங்காதே, கர்த்தரன் கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு ஒன்று போய் விடுதுரு ஜக 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 ஜகன். சரி, என்னைக்கு தான் மொத்தத்துக்கு கலக்கம்லாம் நீங்கிறது? இந்த மாதிரி புரிஞ்சுக்க, கொஞ்சம் விசுவாசத்தில் இருந்து செய், வாக் பண்ணு. ஸோ புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வந்து ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. த வெரைட்டிஸ் ஆஃப் ஹீலிங் அதில் பார்த்துருக்குறோம். ஹீலிங் கிஃப்ட், ஹீலிங் அனாயிட்டிங், ஹீலிங் ஃபெய்த் ஹீலிங், ப்ரொஃபட்டிக் ஹீலிங், இப்படி பல ஹீலிங் இருக்குது பைபிளில். க்ளோரி டிசெண்டிங் ஹீலிங் நிறையா. அதில் ஃபெய்த் ஹீலிங் தான் இருக்கிறதுல டாப்னு படித்தோம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். எவர் இன்க்ரீஸிங் க்ளோரி அப்படின்ற டைட்டிலில் பார்த்தோம். ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது எப்படி அந்த முக்காடெல்லாம் தூக்குறாரு. ட்ரெடிஷன்ஸ். ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் ஏன் சபை மறுரூபம் அடையாமல் இருக்குன்னா, அது மகிமையின் மேல் மகிமை அடையணும், அப்போ தான் மறுரூபம் அடைய முடியும். அப்போ மகிமை எப்போ வருது? முந்தின வசனம் சொல்லுது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அங்கே விடுதலை உண்டு, லிபர்ட்டி. எப்போ சபையானது விடுதலைக்குள்ளே வருதோ அப்போ தான் மறுரூபத்துக்குள்ளே வரும். எத்தனை பெரிய நல்ல மனிதர்கள் தாங்கள் ஒரு ட்ரெடிஷனுக்குள்ள, அதாவது பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிறோம்னே தெரியாமல்
அவங்க பாரம்பரியத்தில் இருக்கிறோம் தெரியாமலே பாரம்பரியத்தில் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அவங்களால விடுதலை, அவங்களுக்குள்ள ஒரு லிபர்ட்டி இல்லை. விடுதலைனா என்ன நினைக்கிறான்? பாவத்திலேருந்து விடுதலை, அதை மட்டும் தான் நினைக்கிறான். இல்லை, உன் ஆராதனை முறையிலே ஒரு விடுதலை தேவை. அவனால சில விஷயங்களை அங்கீகரிக்க முடியல. ஒருத்தர் டான்ஸ் பண்ணாருன்னா அங்கீகரிக்க முடியல, ஒருத்தர் விசில் அடிச்சா அங்கீகரிக்க முடியல. ஏன் சார் உங்களை நீங்க மாத்திக்க முடியாதா? 2 செகண்ட் தான், நான் விசில் அடிக்காதப்பான்னு சொன்னா 2 நிமிஷம் தான், நான் மாத்திக்குவேன். ஆனா உன்னை எப்ப மாத்திக்க போற? நீ எப்ப மாற போற? எத்தனை வருஷ காலம் இந்த ட்ரெடிஷன்ல இருப்ப. அதனால தான் விடுதலை இல்லாட்டினா, ஃப்ரீடம் இல்லாட்டி, லிபர்ட்டி இல்லாட்டி உன்னால மறுரூபத்துக்குள்ள போக முடியாது. லிபரலுக்குள்ள வரவிடாம, லிபர்ட்டிக்குள்ள வரவிடாம எது தடுக்குது? பாரம்பரியம் என்கிற முக்காடு தடுக்கிறது. ஈவன் டு திஸ் டேஸ், இந்த நாள் வரைக்கும் சபையிலே முக்காடு போடப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, அந்த முக்காடு என்னைக்கு நீங்குதோ அன்னைக்கு தானே நீ ஃப்ரீயா கர்த்தர்ட்ட வருவ, அன்னைக்கு தான் ஃப்ரீயா ஆராதிப்ப. என்னைக்கு ஃப்ரீயா ஆராதிக்க போறியோ அன்னைக்கு தான் சபை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய ஆரம்பிக்கிறது. ஆமென். ஸோ என் அன்புக்குரியவர்களே, சபை எப்போ மறுரூபம் அடையும் அப்படின்னா ஆவியானவரை விடுதலையோடு ஆராதிப்பது. ஆனால் நமக்கு அந்த விடுதலை, அந்த ஃப்ரீடம், விடுதலைன்றோன்னா வேற மாதிரி பெந்தெகோஸ்தே வட்டாரம் அதை பேசு. விடுதலை இல்லை, ஃப்ரீடம். எல்லாம் சொல்லுங்க. ஃப்ரீடம் இருந்தால் தான் டிரான்ஸ்ஃபிகரேஷன் வரும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும். ஸோ ஃப்ரீடம் அது சார் விசில் அடிக்கிறாங்க சார், ஏன் என்ன பிரச்சனை? நான் வேணான்னு சொல்லிடுறேன். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், என்ன பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? விசில் அடிக்கக்கூடாது. ஏன் அடிக்கக்கூடாது சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள். கொஞ்சம் லாஜிக்காக பேசுவோம். சினிமா தேட்டரில் விசில் அடிக்கிறாங்க சார், குட். சினிமா தேட்டரில் விசில் அடிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நிப்பாட்டிடுவோம் விசில் அடிக்கிறது. ஏன்னா சினிமா தேட்டரில் விசில் அடிக்கிறாங்க, இனிமேல் நம்ம விசில் அடிக்க கூடாது. அடுத்து நான் கேட்குறேன், சினிமா தேட்டரில் கை தட்டுறாங்க, இனிமேல் சர்ச்சுக்குள்ளே யாரும் கை தட்டி பாட்டு பாடவே கூடாது. ப்ளீஸ் லாஜிக்காக பேசு, வேற படிக்கலை போடாத. அது அங்கே நடக்குதுன்னா இனி இங்கே நடக்கக்கூடாதுன்னா, எது அங்கே நடக்குதோ அதெல்லாம் இங்கே நடக்க கூடாது. இந்த இவர் வாசிக்கிறாரு, சி மேஜரு, டி மேஜர், இ மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜரு, ஏ மேஜரு, பி மேஜர். இதே 7 கார்டை தான் ரகுமான் பிடிக்கிறான். ரகுமான் பிடிச்சிட்டாரா? அப்போ இனிமேல் 6 மேஜர் கார்டு வாசிக்காங்க. அப்போ மைனராக வாசிப்போமா? மைனர் இளையராஜா பிடிக்கிறார், ஐயோ அப்போ இனிமேல் மைனர் கார்டு வாசிக்காதீங்க. கீபோர்டு, ரகுமான் கீபோர்டு வச்சிருக்காரு, கீபோர்டு வாசிக்காத. கிட்டார் இளையராஜா வச்சிருக்காரு, எல்லாத்தையும் அவன் வச்சிருக்கான்னு விட்டுட்டு போனீங்கன்னா இருக்கிற பேண்ட்டையும் அவுத்து விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆபிரகாமை பார்த்து, நீ கானானுக்குள்ள எதிரி இருக்கிறான் ஒதுங்கி போன்னு சொல்லலை, கானானுக்குள்ள இருக்கிற அவனை துரத்திட்டு நீ போய் அந்த கானானை பிடினாரு. சினிமாவை பார்த்து ஒதுங்கி போறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல. சினிமாவில் இருக்கிற தேவையில்லாத அசுத்த ஆவிகள் அங்கிருந்து அவங்களை துரத்திட்டு, அவர்களை துரத்தி எங்களை நாட்டினீர். ஆமென். அரசியல்லையும் அதான், பிசினஸ்லயும் அதான், சினிமாலையும் அதான். ஆமா, மிகப்பெரிய நோக்கத்தோட தான் உள்ள இறங்கி இருக்கிறோம். ஆமா, எந்த மாற்றமே கிடையாது. ஆமா, மிக விரைவில் வெள்ளித்திரையில் நீங்கள் பார்த்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எப்படி ஆண்டவரே நம்மளாம் டைரக்டரா, நம்மளாம் நடிகனா அப்படின்னு நீங்க பயப்படக்கூடாதுன்றது தான் உங்களுக்கு முன்பாக சில நடிகர்களை தேவன் நடிக்க வச்சுக்கிறார். ஆமா, சில நடிகர்கள்லாம் பார்த்தோன்னா இவெல்லாம் நடிக்கிறான், அவங்க நம்ம நடிக்கலாம்டா அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வரணுன்றக்காக அவங்களை தேவன் அங்கே அனுபவிச்சிருக்கிறார். ஒரு புத்தகம் எழுதி பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஹிட்டானோன்னா அவருக்கு பெரிய விருது வழங்குறாங்க. விருது வழங்கும்போது பல மூத்த ரைட்டர்ஸ் எல்லாம் உள்ள கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்களாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், முதிர்ந்த ஒரு எழுத்தாளர். அப்போ இவர் எழுதி இப்போ பெருசாக ஃபேமஸ் ஆனார்ல, அவருக்கு விருது வழங்கிட்டு அவர் சில வார்த்தைகள் பேசுவார்னோன்னா, அவன் முன்னாடி வந்தவன், நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னா, இவ்வளோ பெரிய எழுத்தாளர் நான் இருக்கேன்னா காரணம் இவர் தான் அப்படின்னு அவர் கொஞ்ச நேரத்தில் இதே எழுதி படிச்சிருந்தார். நானா இவருடைய எழுத்துக்களை படித்து தான் நான் இவ்வளோ பெரிய எழுத்தாளர் நான் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கை தட்டுறான். அவனே பரவாயில்லையடான்னு இருக்கு. இவரும் யோசிக்கிறார் உட்காந்து. அப்போ சொல்கிறான், இவர் புக்கை படித்தேன், இவனெல்லாம் எழுதும்போது நம்ம ஏன்ட எழுதக்கூடாது, இவன்லாம் கதை எழுதுறான்னா நம்ம எழுதக்கூடாது அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேன், இவ்வளோ பெரிய புகழ் பெற்றுட்டான். அந்த மாதிரி இவங்கெல்லாம் நடிச்சாலும் நாம நடிக்கக்கூடாது அப்படி யோசிப்பதற்காக சிலரை வச்சிருப்பார். என் அன்புக்குரியவர் என்ன சொன்னா,
அவர்களை துரத்தி நம்மை நாட்டுவது தான் தேவனுடைய திட்டம். ஸோ அதனால் ஒதுங்கி போகாதீங்க. ஒதுங்கி போனனால தான் சபை குறுகி போச்சு. கொஞ்சம் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பெரும் பெரும் ஜாம்பவான்கள் இருக்கிறீர்கள், மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய போஸ்டில் இருக்கிறவங்க கூட அந்த செய்திகளை கேட்குறீங்க. சார் எல்லாம் நல்லா இருக்கு சார், அந்த ஒரு விஷயம் மட்டும் சார் அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் வெளியில் இல்லை, உள்ள இருக்கு. அந்த திரை என்ன செய்யணும்? விலகணும். அந்த திரை முக்காடு விலகும் போது தான் மகிமையை நீ பார்க்க முடியும். அந்த முக்காடு என்னன்னா பாரம்பரியம் என்கிற முக்காடு. அது துரத்தப்படும் போது மகிமையை நீ பார்ப்ப. சபை மறுரூபம் அடையும். சபை விடுதலையை ஆராதிக்கணும். ஆமா, விடுதலையை ஆராதிக்கணும். இங்கே இல்லாதது எதுவுமே வெளியே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அது மட்டும் மனசில் புரிஞ்சுக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எவர் இன்க்ரீசிங் க்ளோரிக்குள்ள சபை வரணும்னா, நீங்கள் வரணும்னா ஆவியானவரோடு சேர்ந்து ஃப்ரீடமாக, ஒரு லிபர்ட்டியாக, ஒரு லிபரல் வர்ஷிப், ஆவியானவரோடு இணைந்து ஒரு விடுதலையான ஆராதனை. விடுதலையோடு ஆராதிப்போம். விடுதலையோடு ஆராதிப்போம்னா வாட்ஸ் தட் விடுதலை? You must have freedom to worship the Lord in your own style. 1990 நான் அப்படி வளர்க்கப்பட்டவன். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து கரங்களை உயர்த்தி விடுதலையோடு. அதான் எல்லாம் எந்திரிக்கணுன்ட்ட, அடுத்து கையை தூக்கணுன்ட்ட. இதில் எங்கே எங்களுக்கு விடுதலை இருக்குது? நீ சொன்ன மாதிரி தான் நான் செய்யணுன்ட்ட, அப்புறம் என்ன விடுதலை? ஆனால் நான் எங்கே தெரியுமா வளர்க்கப்பட்டேன்? இப்போ நம்ம ஆராதிக்க போகிறோம். நீங்கள் நின்று ஒர்ஷிப் பண்ண விரும்பினா நீங்கள் நின்று ஒர்ஷிப் பண்ணலாம். நீங்கள் உட்காந்து ஒர்ஷிப் பண்ண விரும்பினா நீங்கள் உட்காந்து ஒர்ஷிப் பண்ணலாம் என்கிற இடத்தில் 1990 வளர்க்கப்பட்டேன். So we have liberty to worship the Lord as we like. சார், ஆகவே ஆவியானவரை புரிந்து கொள்வோம், தேவனை புரிந்து கொள்வோம். இவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்து கொள்வதற்கு. சபை அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். ஆகையால் இந்த செய்திகள் எல்லாம் கொடுக்கப்படுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஏசாயா 35ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு புதிய தொடர் செய்தியை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஏறக்குறைய 10 வசனங்கள் இந்த ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. யாராவது ஒரு அந்த 10 வசனத்தை வாசிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு தயவு செய்து இப்பொழுது வாசிக்கிற இந்த வேத வசனங்களை யாருக்கோ என்று நீங்கள் நினைக்காமல், இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு சொல்லுங்க எழுதி கொடுத்தேன். சார் என்ன சாமி பாருங்க சார், சொல்லி எழுதுறான்னு சொல்லலையாம், எழுதி கொடுத்தாராம் உங்களுக்காண்டி. எங்கள் அப்பா என்ன செய்வார், சின்ன வயசில் எனக்கு அந்த இது லேபிள் ஒட்டிட்டு, அட்டை போட்டு லேபிள் ஒட்டி அதில் பேர் எழுதி கொடுப்பார். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுத்தேன். கைத்தட்டுங்களேன் ஒரு தடவை அவருக்கு. என் வேதத்தின் மகத்துவங்களை என் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இப்போ வாசிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக தேவன் எழுதினது. இது அந்நிய காரியமாக நினையாமல் இந்த வார்த்தையில் வாசிக்கும் போதே உங்கள் மனதில் ஆமேன் என்று சொல்லுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே நாளை அல்ல, இன்று நடக்க போகிற காரியங்கள், இன்று நடக்க வேண்டிய காரியங்கள். வாசிப்போம். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். கை தட்டுங்களே ஒரு. ஆமா, இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கிறது. வனாந்திரம் போன்ற வாழ்க்கையில கூட தண்ணீர் அப்படியே புறப்படுமா, கடுவெளியிலே ஆறுகள் பாயுமா. அடுத்து வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும். கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கணும் இந்த வசனத்துல. வெட்டாந்தரை உங்க வாழ்க்கையில இது வெட்டாந்தரையா இருக்கு. அதெல்லாம் என்னவா மாறப்போகுது? கை தட்டுங்க சார், கை தட்டுங்க சார், கை தட்டுங்க சார்.
நேற்று 2 சிஸ்டம் இருக்குண்ணே. ஒரு சிஸ்டம் 1,70,000 ரூபா, 1,70,000 ரூபா, 2 லட்ச ரூபா அந்த சிஸ்டம் அப்ராக்சிமேட்டா. ஒரு 60 பேரில் ஒரு 40 பேருக்கு இந்த சிஸ்டம் வாங்கினா என்னாச்சு கொஞ்சம் யோசிங்க. 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா ஆச்சு. இஸ் தட் பாசிபிலிட்டி? இஸ் இட் பாசிபிள்? அதாவது வெட்டாந்தரை என்னவா மாறுமா? அப்படியே தண்ணீர் தடாகமா மாறுமா? நான் அப்படியே பார்க்குறேன் ஸ்பிரிட்ல. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறும். அடுத்து வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும். இது எல்லாம் அவரை எழுதி கொடுத்தாராம். கை தட்டுங்க, எழுதி கொடுத்தாரு. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். அடுத்து வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். பாருங்க, எதெல்லாம் எதிரிகள் பிசாசின் பிள்ளைகள் வலு சர்ப்பங்களைப் போல ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த இடங்கள் எல்லாம் நம்முடைய கைவசமாகி அந்த இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களாய் மாறும். ஆமென். அடுத்து அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். there will be a highway. அங்கே ஒரு ராஜபாதை இருக்கும். அடுத்து அது பரிசுத்த வழி எனப்படும். அதற்கு பேரே பரிசுத்த வழி எனப்படும். அப்படின்னா எதெல்லாம் அங்க இருக்காது அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. கை தட்டுங்க. அந்த வழியிலே நடக்கிறவர்கள். தீட்டுள்ளவன் நடந்து வருகிறதில்லை. எல்லாம் சொல்லுங்க. தீட்டுள்ளவன் சொல்லுங்க. இல்ல அடுத்து தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறது இல்லை. சோ இந்த இடம் உட்கார்ற இடம் இல்ல, இந்த இடம் நடக்கிற இடம். அது ஒத்துக்கிறீங்களா? எதையோ நோக்கி ஒரு கூட்டம் நடந்து போயிட்டு இருக்கு. கை தட்டுங்க. இது நடக்கிற இடம், இது உட்கார்ற இடம் இல்ல. நமக்கு என்ன சொல்லிட்டாய் 35 அதிகாரம், நம்ம மரணத்துக்கு பிறகு சீயோனுக்குள்ள நுழைஞ்ச பிறகு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னாய். இது நுழைஞ்ச பிறகு நடக்கிறது இல்ல, நுழைகிறதுக்கு நடக்கும் போது நடக்கிறது. அப்ப தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறது இல்லை, நடக்கிறதுன்ற வார்த்தை வருது. அடுத்து அதன் வழியிலே நடக்கிறவர்கள், திரும்ப நடக்கிற என்ற வார்த்தை வருது. அப்படின்னா என்ன? கானானை நோக்கி ஜனங்கள் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். இட் இஸ் நாட் a destination, it is the highway. This chapter is not the blessing of the destination, it is the blessings of the it is on the way blessings. This is the blessings of, these are the blessings of the highway. இது அந்த ராஜபாதையின் ஆசீர்வாதங்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டவன் பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான், அந்த சீயோனை நோக்கி போயிட்டு இருக்கிறான். போற வழியில எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத அந்த ஆசீர்வாதம். அதுதான் நம்ப முடியாததா இருக்கு. அதனால என்ன சொல்லிட்டான், இதெல்லாம் நடக்க போது சத்தியமா நடக்காது அப்படின்னு முடிவுக்கு வந்து, இதெல்லாம் இப்ப நடக்காது சார், இதெல்லாம் நம்ம போய் சேர்ந்த பிறகு நடக்கும். இது எப்படி இருக்குன்னா, கொடைக்கானலில் போய் தூங்கி போற வழியிலெல்லாம் தூங்கிட்டு கொடைக்கானல் எந்திரிச்சு எங்க சில்வர் ஃபால்ஸை காணோம். சில்வர் ஃபால்ஸா? உனக்கு அலுமினியம் ஃபால்ஸ் கூட இப்போ கிடைக்காது. ஏன்? எல்லாம் வர வழியிலே போயிடுச்சு. நிறைய பேர் பரலோகத்துக்கு போய் ஏசாயா 35 நடக்குமா? நடக்காது தம்பி. ஏசார் நடக்காது சொல்லுங்க. அது இங்கே நடக்கிறது இல்லப்பா, நீ வர்ற வழியில் நடக்க வேண்டியது. கையை தட்ட ஒரு ஆமென். சொன்னாரு, கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து. அந்த காலத்தில் இந்த வசனமே பரலோகத்துக்கு போன பிறகு தான் நடக்கும்ட்டாய். எவ்வளோ மோசமான செய்திகள்லாம் இருக்கு பாருங்க. அமர்ந்த தண்ணீரண்டே இங்கே இருக்குதா உனக்கு? இல்லைல்ல, இங்கே படபடப்பான வாழ்க்கை ஓடுது, அதனால இங்கே நடக்கிற கிடையாது. இது பரலோகத்தில் நடக்கும். ஒரு நாள் அமர்ந்த தண்ணீரண்டே உன்னை கொண்டு போய் விடுவார், அங்கே ஜீவனது இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டே வந்த உடனே ஒருத்தர் மட்டும் திடீர்னு எந்திரிச்சு கேட்டிருக்கான், சார் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன் இருக்காரு சார், பரலோகத்தில் சத்துருவே இருக்க மாட்டாங்களே சார். அப்ப இந்த வசனம் அதிக பிரசங்கியான கேள்விகள் என்ன செய்யாத கேட்காது. எழுதுறாரு ஒருத்தர், இது பரலோகத்தில் நடக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது, இது பூமியிலே நடக்க வேண்டிய அதிகாரம்.